வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கிஷா. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு மேக் நுட்டேலா மில்க் ஷேக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நுட்டேலா மில்க் ஷேக் எப்படி செய்யறது நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு என் தம்பிக்கு பர்த்டே, ஸோ அதனால அவனுக்கு நான் எந்த ஒரு கிஃப்ட்டு கொடுக்கல, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஸோ அதனால தான் அவனுக்கு இன்னைக்கு நான் வந்து அவனுக்கு ஃபேவரட்டான இந்த நுட்டேலா வச்சு சேலா வச்சு அவனுக்கு நான் ஒன்று செய்யப்படுறேன். அவனுக்கு நுட்டேலானா உயிர். ஸ்கூலுக்கு கூட வந்து நுட்டேலா வந்து பிரெட் வச்சு சாப்பிட்டு போயிடுவான், சும்மா கூட சாப்பிடுவான். அதனால தான் இன்னைக்கு அவனுக்கு வந்து அவன் வந்து அம்மாட்ட நிறைய விட்டு நுட்டேலா மில்க் ஷேக் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருப்பான். அம்மா வந்து முடியாது அப்படின்ட்டுருவாங்க, பிகாஸ் நமக்கு டைம் இல்லை, அம்மா வேலை அப்படின்னு. இன்னைக்கு அந்த ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் தான் இன்னைக்கு அவனுக்கு நான் நுட்டேலா மில்க் ஷேக் செய்ய போறேன். ஸோ நுட்டேலா மில்க் ஷேக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, நான் மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் ஸ்வீட் மார்ட்டில் இருக்கும், மேகாவில் இருக்கும், எல்லா இடத்துக்கும் இருக்கும். நான் இந்த மேகாவில் தான் வாங்கினேன். ஓட்ஸ் சாக்கோ வாங்கினேன். அப்புறம் ஒரு கிளாஸ், அழகான ஒரு கிளாஸு. அதுக்கப்புறம் பால் வேணும்ல, ஸோ பால் கலக்கிறதுக்கான அந்த இது கொண்டெய்னர், இது மங்கு. ஸோ அப்புறம் மெயின் இன்கிரீடியண்டான நுட்டேலா இல்லைன்னா நுட்டேலா மில்க் ஷேக் செய்ய முடியாது. பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எங்கள் பேர் இப்படி குடும்பம் நுட்டேலா சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தோணிடும். அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க நுட்டேலா. முடிச்சுட்டான், நேற்று தான் வாங்கினது, அதுக்குள்ளே முடிச்சிட்டான். ஸோ இப்போ இந்த கிளாஸில் வந்து மறைக்கிறது. ஓகே, இந்த கிளாஸில் வந்து செம்ம இருக்குது, இப்போயே சாப்பிட போல இருக்குது. அதில் இருக்கிறதே கொஞ்சோண்டு தான், அதையும் நான் சாப்பிட்டேன்னா நுட்டேலா இது பண்ண முடியாது, பின் பண்ண முடியாது. ஓகே, ஆக்சுவலி நான் வந்து நுட்டேலா வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டேன், பிடிக்கும் பட் சாப்பிட மாட்டேன். அவ்வளோயும் வந்து சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது. எனக்கு சாக்லேட்ஸு நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை. அது என்ன ஒரு இதுவே ரேட் பண்ண முடியாது. சாக்லேட்டே நான் வந்து வாழ்க்கையில் வந்து சாப்பிட்டதே இல்லை. அதுதான் வந்து இது. ஏன்னா எப்படி ஒரு கிறிஸ்பியா, ஐயோ கையிலலாம் விட்டது. ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் வந்து இது போட்டுட்டு இது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நுட்டேலா வந்து நான் வந்து போட்டுட்டேன். ஸோ எங்கடா வீட்டில் ஆக்சுவலி நான் தனியாக தான் இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து நான் வீடியோ செய்ய முடிஞ்சு. இல்லைன்னா அவனுக்கு ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்காது. அவன் வந்து அப்பப்போ வந்துடுவான். அவன் தூங்கும் போது மட்டும் தான் செய்ய முடியாது, டக்கு டக்கு நினச்சிருவான். ஸோ வந்து இப்போ நான் வந்து என்ன கலக்க போகிறேன்னா, மில்க் கலக்க போகிறேன். அவனுக்கு மில்க்கு பார்த்தீங்கன்னா நுட்டேலா பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்குதுங்க. ஓகே, போட்டேன் சீஸ். இது வந்து ஓகே, உங்ககிட்ட ஓட்ஸ் இல்லை வேறு ஏதாவது பாய்க்க போகிறீங்கன்னா கூட பாய்க்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி மேரி பிஸ்கட் தாவு ரொட்டி பிஸ்கட் எல்லாம் கிரன்ச் பண்ணி நீங்கள் வந்து அது கூட மேலே போட்டு டாப்பிங்ஸாக போடலாம். எனக்கு வந்து டாப்பிங்ஸ் வந்து நான் சாக்லேட் சிப்ஸ் போடலான்னு நினச்சேன், பிகாஸ் ஆக்சுவலி வந்து சாக்லேட் சிப்ஸ் இருந்துச்சு. என்னோட ஆறாம் எடுக்கலாம் ஆர்பிடி ப்ராஜெக்ட் ஒன்று இருந்துச்சுல, அதுலேயே வந்து முடிஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பால் கலக்கிறேன். வாவ், கொஞ்சமாக கலக்குனா போதும், ரொம்ப தேவையில்ல. இந்த வந்து நான் வந்து அதுக்கு 3 ஸ்கூப் போட்டேன். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த ஓட்ஸ்லாம் இல்லைன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பால் வந்து இந்த இதுதான் நான் கட்டாயம் பண்ணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். என்ன ஒரு இதனாலும் கொடுக்கலாம். வாயில் பண்ணுறது என்ன ஒரு பால், இந்த நீங்கள் டச் லேடியாக இருக்கட்டும், ஃபன்னிஃபாக இருக்கட்டும், எந்த இது பண்ணாலும் வந்து நீங்கள் போடலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போடலாம். ஓகே, ஆக்சுவலி நான் வந்து தம்பிக்கு ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கிறதுனால வந்து நல்லா வந்து இது பண்ணிக்கிறேன். வந்து இப்போ நான் வந்து சுகர்ஸ் கொஞ்சமாக போட போகிறேன். சுகர் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப வேணாம். 1.5 ஸ்பூன் போட்டேன். இன்னும் ஒருத்தரை காணும் அப்படிங்க தேடிட்டு இருப்பீங்க, சின்னவர் காணும் அப்படின்னு. அவர் வந்து தூங்குறாரு. ஏன்னா என்னோட கேட் வந்து அவனுக்கு கொஞ்சம் சுத்தமாக கூட முடிஞ்சிச்சு. என்னோட இது செய்ய முடியாது. இப்போதான் அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு நான் வந்து வீடியோ செய்ய ஆரம்பிக்கிறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து நான் மில்க் ரெடி பண்ணிட்டேன். இப்போதான் சொல்லி வாய முள்ள தூங்குறான் அப்படின்னு அது கூட நினச்சிட்டு அங்கே போய் விளையாண்டுட்டு இருக்கான். விளையாட வழியில நம்ம வந்து பால் ஊற்றலாம். ஓ மை காட், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் எனக்கு ஆக்சுவலி சாக்லேட் மிக்ஸ்லாம் பிடிக்காது. அது வந்து ஒரு மாதிரியா பிடிக்காத மாதிரி இருக்கும் எனக்கு. கத்த ஆரம்பிச்சிட்டேன்.
இப்போ நிறைய மில்க் ஊற்றி, ஓ மை காட் செம்மையாக இருக்கு. ஐயோ கரண்டி. இது வந்து இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? சாக்லேட் இப்படி ஆயிடுச்சு. ஓ மை காட். ஐயோ சாக்லேட் நாளே போதும். தம்பிக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரியாக்ஷன் வந்து நான் இன்னும் காமிக்கல. ரியாக்ஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் இன்னைக்கு. ஆனால் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காட், நான் வந்து எடிட் குறைவாக இருக்கிறதுக்காக வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ஸ் இருக்குது தெரியுமா, ஓட்ஸை இது பண்ணிட்டேன். இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓட்ஸ் வந்து ஊற்றி கீழே ஊற்றி ஒரு வழி பண்ணிட்டேன். ஓட்ஸை பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் போட்டேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா தம்பிக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் கூட பண்ணிட்டேன். இந்த சமயம் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இதை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா இல்லை வெளியே வைக்கலாமா இருக்குது. ஏன்னா செம்ம சூடாக இருக்குது. நான் வந்து சூடாக தான் கலக்குறேன். தம்பிக்கு வந்து கொஞ்சம் மூக்கு சளியெல்லாம் அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஓகே, பார்த்திங்கன்னா செம்ம சூடாக இருக்குது. இதை நான் ஒரு இடத்துல அப்படியே தொடச்சி அதை வந்து அப்படியே வந்து வைக்க போகிறேன். வச்சு தம்பிக்கு வந்து கொடுக்க போகிறேன். தம்பிக்கு வந்து ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. பார்க்கலாம் எப்படி ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு. தம்பிக்கு பிடிச்சதா பிடிக்கலான்னு எனக்கு தெரியாது. இது எதுக்கு நான் எடுத்து வச்சேன்னு தெரில. பிரெட் அப்படி பிரெட் செய்யலாம்னு நினச்சா தம்பிக்கு பிரெட் வித் அந்த இது நுட்டெல்லா வச்சு பிரெட் வித் செய்யலாம்னு நினச்சி பிரெட் இல்லை. ஸோ வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஊற்றி வழி பண்ணி ஒரு நுட்டாலா வந்து மில்க் ஷேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலி மில்க் ஷேக்லாம் அரைப்பாங்க, பட் வந்து நுட்டால் ஈஸினால ஸோ நான் வந்து அரைக்கல. கைஸ் எப்படியும் நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் வந்து வச்சுட்டேன். ஓகே, ஸோ நம்ம எக்ஸைட்டடாக இருக்குது தம்பியோட அந்த ரியாக்ஷனை பார்த்து. ஸோ உங்களுக்கும் நுட்டாலா மில்க் ஷேக் நீங்களும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் செய்வேன்க்கா அப்படின்னு நீங்கள் செய்வீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு வந்துடுங்க காய்ஸ். பாய் காய்ஸ். தம்பியோட ரியாக்ஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான். பாய் காய்ஸ்.